கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் தாங்கள் எடுத்த முடிவுகளில், தீர்மானங்களில், எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் எப்படியான பதில் வருமோ, காரியங்கள் நன்மையாக நடக்குமோ, தயவுகளும் கதவுகளும் திறக்கப்படுமோ என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், தம்முடைய கிருபையை இன்றைக்கு உங்கள் மேல் அளவில்லாமல் பொழிய பண்ணுவேன் என்கிறார். உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில், தேவைகளில் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுத்து நல்ல பதிலை பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே எலியாவை குறித்து பார்க்கையில், கர்த்தர் எலியாவை நோக்கி, கேரித்தாற்றண்டையில் ஒளித்திரு, அங்கே உனக்கு காகங்களை கொண்டு 2 வேளையும் அப்பமும் இறைச்சியும் போஷிப்பேன் என்று கூறுகின்றார். காரணம், அங்கே பெரும் பஞ்சம் நிலவ போகிறபடியினால் கர்த்தர் எலியாவை கைவிடாது இருந்து காப்பாற்றும்படியாக சிறிய ஆறாகிய கேரித்தை தெரிந்து கொண்டு போஷித்து தம்முடைய மகத்தான வல்லமையை விளங்க பண்ணி வழி நடத்துகிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற சூழ்நிலைகளாகிய பற்றாக்குறைகள், சந்திக்கப்படாத தேவைகள், நிறைவேறாத விருப்பங்கள், பெற்றுக்கொள்ள முடியாத சுகங்கள், எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நன்மைகள், இவற்றிலெல்லாம் சத்துருவின் சதிகள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். சட்டங்கள் சாதகமாய் இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களை நேசிக்கின்ற கர்த்தர், அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறவர், இரவும் பகலும் காவல் பண்ணுகிறவர், கைவிடாது காத்து வழி நடத்தும்படி நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களோடே இருந்து எந்த காரியத்தின் நிமித்தமாய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ, நடக்குமோ நடக்காதோ, சுகம் பெறுவேனோ இல்லையோ என்ற குழப்ப நிலைகளில் எல்லாம் தெளிவான பதிலை தருகின்றார். எலியாவை கர்த்தர் ஒளிந்திருக்க சொன்ன ஆறு என்னவோ சிறிய ஆறுதான், சீக்கிரத்தில் வற்றி போகக்கூடிய ஆறுதான். ஆனாலும் கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்பமாய் எண்ணப்படுகின்ற காரியங்களிலிருந்து ஆச்சரியமான நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் சிறிய ஆற்றில் ஓரத்திலும் எலியாவை சேதமில்லாமல் சிறப்பாய் நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லை என்றாலும், வழிகள் குறுகலாய் இருந்தாலும், செங்கடலை 2ஆய் பிளந்து பாதைகளை உண்டு பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களுக்காய் யோர்தானை பிளக்கின்றார், பாதைகளை அமைக்கின்றார், நன்மையான முடிவுகளை சந்திக்கும்படி ஆசிர்வதித்து வழி நடத்திட கர்த்தர் சித்தம் கொண்டுள்ளார். ஆகவே எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து நன்மைகளை செய்து விடுவித்து, நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருந்து உங்களை கைவிடாது காப்பாற்றி கரிசனையோடு விசாரித்து மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.